20வது கேள்வியை பார்ப்போம். பின்வரும் வெப்ப உள்றை மாற்றங்களில் எது அல்லது எவை சரியானது அல்லது சரியானவை? ரைட், இது ஒரு யூனிட் 5ல வந்த, அதாவது தெர்மோ கெமிஸ்ட்ரியில் வந்த கொஸ்டின். ரைட், அதாவது முதலாவது ஏ பார்ட். சரியா, CH2H6 இன் டெல்டா ஹெச் சி ஸ்டாண்டர்ட் அப், அதாவது தகன வெப்ப உள்றை என்னன்னு சொல்லியிருக்கு. இங்கே பாருங்க, இதுண்ட எதை பற்றி கதைக்கிறோமோ அதான் ஒரு மூலா எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதை பற்றி கதைக்கிறோம். இது ஒரு ஹைட்ரோ கார்பன். ரைட், இதுக்கு நாங்கள் ஆக்சிஜனை போட்டு தகனம் அடைய வைத்தா என்ன வருமெண்டா, ஹைட்ரோ கார்பன்கள் CO2வையும் ரைட் நீரையும் என்ன செய்யுமெண்டா விளைவுகளாக தரும். இதை எப்படி சமப்படுத்துறேன்னு முதல்ல பார்ப்போம். இங்கே பாருங்க, இங்கே 2 கார்பன் இருக்கு. சரியா, ஸோ 2 கார்பன்ன்றதால இங்கே ஒரு கார்பன் இருக்கு. ஸோ இங்கே நான் 2 போடுறேன். சரியா, இங்கே 2 கார்பன் இருக்கு, அங்கே ஒரு கார்பன் இருந்தால 2 போடுறேன். அதே மாதிரி இங்கே ஹைட்ரஜன் 6 இருக்கு, பட் இங்கே 2 தான் இருக்கு. அப்போ இதை சமப்படுத்த நான் என்ன செய்கிறேன், இங்கால 3 போடுறேன். ரைட், இப்போ ஆக்சிஜனை சமப்படுத்தணும். இங்கே பாருங்க, 4 ஆக்சிஜன் இருக்கு. ரைட், இங்கே 3 ஆக்சிஜன் இருக்கு. அப்போ மொத்தமாக கூட்டினா ரைட் 7 ஆக்சிஜன் இங்கே வரணும். ஆனால் இது O2 காரணமாக என்ன செய்ய வேண்டாம், 7/2 தான் போடுவோம். ஏன் 7/2? ஏண்டா இது O2 ஃபார்முலா இருக்கு. அப்போ ரைட் 2ஆல பிரிச்சு என்ன செய்யணும், கொடுக்கணும். அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஏன் எல்லாம் இது எல்லாம் முழுவன்ல இருக்கு, இது மட்டும் தசமதானத்தில் அல்லது பின்னத்தில் இருக்குன்னு கேட்பீங்க. வடிவா பாருங்க, எதை பற்றி கதைக்கிறோமோ அதான் ஒரு மூலா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், C2H6 தகன வெப்ப உள்றை தந்திருக்கு, கேட்டிருக்கு. ஸோ இது ஒரு மூலா இருக்கணும். அதாவது இங்கே பாருங்க, இதில் ஒன்றுமே இல்லைண்டா இது ஒன்றா இருக்கணும், விளங்குதா? அப்போ அதால தான் நாங்கள் இதை பின்னத்தில் என்ன செய்கிறோம், கொடுக்குறோம். ஸோ மற்றது இதுக்கு பிறகு நாங்கள் என்னத்தை பார்க்கணும்னா பௌதீக நிலையெல்லாம் பார்க்கணும். ரைட், வடிவா பாருங்க, இது வந்து கேஸாம். ரைட், இது கேஸ், CO2 கேஸ், அதுக்கடுத்த H2O வந்து லிக்விட். ரைட், இப்படி வந்திருக்கணும். சரியா, ஸோ வடிவா தெரியும் ஹைட்ரோ கார்பன்கள் ரைட் முதல் 4ம் கேஸாக இருக்கும். ஸோ இது சரி, ஆக்சிஜன் கேஸ் சரி, ரைட் CO2 கேஸ் சரி, H2O வந்து லிக்விட்ல வரணும். ஸோ இப்படி கொடுத்தா விட வந்து சரி. அப்போ இதன் அடிப்படையில் ஏ வந்து சரி. அதுக்கடுத்த பியை பார்ப்போம். கால்சியத்தின் அணுவாதல் வெப்ப உள்றை இப்படியா. ரைட், வடிவா பாருங்க, அணுவாதல் வெப்ப உள்றையண்டா நியம நிலையில ஒரு மூலகம் வந்து என்னவா மாறணும்டா, சரியா, வாயு நிலையில இருக்கிற வாயு நிலையில இருக்கிற ஒரு மூல் அணுவாக மாறணும். ரைட், இதான் அணுவாதல். வடிவா பாருங்க, எதை பற்றி கதைக்கிறோமோ அது ஒரு மூலா இருக்கணும். இங்க இந்த கால்சியத்தின் அணுவாதை பற்றி கதைக்கிறோம். இப்போ இது ஒரு மூல். ரைட், இது வந்து அதை விட இது என்னவா இருக்கணும், வாயு நிலையில இருக்கணும். ஸோ இதை இங்கே பாருங்க, இது ஒரு கால்சியம், இதுவும் ஒரு கால்சியம், அது ஓகே. பட் இது மூலக நிலையிலிருந்து உருவாகணும். கால்சியம் ஏற்கனவே எப்படி இருக்கும்னா சொல்லிட்டா இருக்கும். ஸோ இப்படி தாக்கம் வந்திருக்கணும். பியை பார்த்தீங்கன்னா என்னது அதே மாதிரி இருக்கு. ஸோ ஏயும் சரி, பியும் சரி. அதுக்கடுத்த கேஎஃப்பின் சாலக வெப்ப உள்றை கேட்டிருக்கு. வடிவா பாருங்க, சாலக வெப்ப உள்றையண்டா இப்போ கேஎஃப் வந்து இயற்கையில் ரைட் அயன் சேர்வை. ரைட், கேஎஃப் வந்து அயன் சேர்வை. அயன் சேர்வைகள் ஜாவும் திண்மமாக இருக்கணும். அப்போ இந்த கேஎஃப் வந்து எப்படி உருவாகுதுன்றது இங்கே பாருங்க, ஒரு கே ப்ளஸ் அயனும் ரைட் எஃப் மைனஸ் அயனும் சேர்ந்து என்ன செய்யும், கேஎஃப் சொல்லிட்டு உருவாக்கும். ஆனால் இது வந்து என்ன செய்யணும்டா கேஸாக இருக்கணும். இது வந்து என்னவா இருக்கணும், கேஸாக இருக்கணும். ஸோ இதன் அடிப்படையில் சி வந்து பிழை. ஏன் மாறி போட்டிருக்கு, அது மட்டும் இல்லாமல் இது அக்வஸாக இருக்கு. ஸோ சி வந்து என்னது பிழை. அதே மாதிரி டியை பார்ப்போம். நைட்ரஜனின் தோன்றல் வெப்ப உள்றை. சரியா, அதாவது நைட்ரஜன் அணு உண்டு. வடிவா பாருங்க, நைட்ரஜன் அணுவா. ரைட், N2 இல்லை என் கேஸ், என் கேஸ் அணுன்ற தோன்றல் வெப்ப உள்றை கேட்டிருக்கு. சரியா, வடிவா பாருங்க, தோன்றல் வெப்ப உள்றையாண்டா ஏதாவது உண்டு அதுண்ட ஆக்கக்கூற்று மூலகங்கள் இருந்து தோன்றணும். அதாவது இப்போ நைட்ரஜன் அது இயற்கையில் எப்படி இருக்குமெண்டா N2 என்ற ஃபார்முலா இருக்கும். அதாவது ஏதாவது உண்டு அது இயற்கையில் எப்படி இருக்குமோ அதுல இருந்து தோன்றணும். இப்போ நைட்ரஜன் N2ஆக இருக்கும். அப்போ N2 கேஸில் இருந்து என் கேஸ் உருவாகணும். பட் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னான், இதை பற்றி கதைக்கிறோமோ அதான் ஒரு மூல். அப்போ இந்த நைட்ரஜன் அணுவை பற்றி கதைக்கிறோம். ஸோ இது ஒரு மூலாக இருக்கணுமெண்டா இங்கே நாங்கள் இந்த நைட்ரஜனை சமப்படுத்த இது அரையா இருக்கணும். இங்கே ஒண்டண்டா
ரைட். இங்கே ஒன்று போட்டு இங்கே வேணும் நைட்ரஜன் வந்து ரெண்டாக இருக்குது. ஸோ இங்கே ரெண்டால் பிரிக்கணும், அரை நைட்ரஜன் வரணும். பட் இங்கே என்ன சொல்லியிருக்கேன்டா, N2 கேஸ் 2 N கேஸ்ன்னு போட்டிருக்கு. அதாவது இதை முழுவண்ணில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதால் இது பிழை, டி வந்து பிழை. ஏன் டி பிழை? இது எதை பற்றி கழிக்கிறோமோ அது ஒரு மூலை இருக்கணும். ரைட். இப்போ நைட்ரஜன் அணுவுண்ட அணுவாத லோப்போல் ரை. ஸோ இது ஒரு மூலை இருக்கணும், ஆனால் அங்கே இது ஒரு மூலை இருந்திருக்கு, அதால் இது பிழை. ஸோ ஏயும் பியும் சரியண்டா, விட வந்து முதலாவது. ரைட். ஆகவே 20வது கேள்விக்கு விட வந்து 1.